ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எங்கள் கிரேஸ் டிவி அலுவலகத்தில் ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வழி அனுப்பு விழான்னு சொல்லுவாங்க. அது எங்களுடைய செங்கல்பட்டு தூய அந்திரி ஆலயத்தினுடைய ஆயரவர்கள் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் கிரேஸ் டிவி வேறொரு ஆயரவர்கள் நிறைய பங்கெடுக்க மாட்டாங்கள்ல, வேற ஒரு ஊழியம் அப்படின்னு. ஆனால் நாங்களும் ஆலயத்தை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சதில்லை, அவங்களும் எங்களுடைய கிரேஸ் டிவி விட்டு ஒரு நாள் பிரியாதபடி வந்து நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அநேக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல பாடல்களை பாடி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஆயரை கடந்த 5 ஆண்டுகள் செங்கல்பட்டு தூய அந்திரி ஆலயம் பெற்றது. நாங்களும் கிரேஸ் டிவி ஊழியமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவர்கள் இந்த நாளில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் அங்கே மாறுதல் ஆகி போகிற அந்த வழிமுறைகள் எங்கள் சிஎஸ்எஸ் டைசஸில் உண்டு. எனவே ஆயர் அவர்கள் வேறு ஒரு ஆலயத்துக்கு அவங்க மாறுதலாகி போகிறதுனால நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். நான் சொன்னாங்க, ஒரு இடம் எங்களுக்கு ஃபேர்வெல் பண்ணி அனுப்பிடுறீங்களா அப்படின்னா, இல்லை, அவர் எங்கே போனாலும் வரலாம். ஆனால் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் வழிபடுகிற ஆலயத்தில் அவங்க ஆயராக இருக்கும்போது எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையிலேருந்து அவங்க வெளியே கடந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் வர முடியும். எனவே அவர்களுக்கு எங்களால் கிரேஸ் டிவி மூலமாக அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி நாங்கள் கிரேஸ் டிவி குடும்பமாக இணைந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறோம். ஒரு பெரிய வரவேற்புனா கிடையாது. நாங்கள் எங்கள் ஆலயத்தில் செய்ய போகிற வருகின்ற 25ஆம் தேதி அதுக்கு முன்பாக கிரேஸ் டிவி சார்பில் அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது கடந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வாத தருமா ஒரு 10 நிமிடம் இல்லை 1/4 மணி நேரம் ஆசீர்வாத தரும்படியாக மத்தியில் இருக்கிற சகோதரர் பரணி அவர்கள் வந்து செபிக்கும்படியாக கேட்குறேன். செபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை ஆயர்க்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கடந்த 5 ஆண்டுகள் அவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்ய நீங்கள் கொடுத்த கிருபை தயவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கிரேஸ் டிவி மூலியமாக அவருடைய ஊழியத்தை பங்களிப்பை கொடுத்திருக்கார். அவருக்காக நம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே மனதார வந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்காக ஜெபித்து வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே அருமையான பாடலை பாடி எங்களை ஆண்டவரே கடவுளுக்குள்ளாக நடத்தி எங்கள் அருமை ஆயர்க்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கொடுத்த குடும்பத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆயிரமாக்காக 2 கர்ப்பத்தின் ஈவுகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. அவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அருமையான தாளந்துகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. விசேஷமாக அவர் ஐயா பாடுகிற அந்த பாடல்கள் நீங்கள் கொடுத்த அந்த அருமையான அந்த தாளந்துக்காக மறுபடியும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஃபேரால் நீங்கள் ஆசீர்வதித்து தருங்க. இன்னும் ஆண்டவரே அவருடைய எதிர்கால இறைப்பணியை நீங்கள் அதிகமாக ஆசீர்வதித்து கிருபையாய் நீங்கள் வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையாக நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மத்தியில் இருக்கிற சுந்தர் சிங்கனன் ஒரு பாடலை பாடுவார்கள். நம்ம வந்து ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்கி நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவராய் கர்த்தர் கடந்த 5 ஆண்டுகளாக செங்கோட்டு பகுதியிலே எங்களுடைய ஆலயத்திலே ஐயரை வைத்து பயன்படுத்தின ஆண்டவர் தொடர்ந்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் உருவாக்கி உருமாற்றி பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருகுலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தமல்ல உடைய சித்தத்தை போலாக்கும் என்று ஒரு பாடலை பாடுவோம்.
பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். இந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டீ. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன், தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிற சுதாகர் அண்ணன், இந்த கிரீஸ்டியுடைய கன்வீனர், சில காரியம் ஐயரை குறித்து குடும்பத்தை குறித்து இங்கே வந்து எங்களுக்கு செய்த காரியங்களை குறித்து ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கிரேஸ் டிவியினுடைய நிறுவனர் ரெவரன் சந்திரமோகன் சொன்னது போல, நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரன் ஆலம் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் தூய அந்திரே ஆலயத்தில் 5 ஆண்டுகள் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். பெரிய ஆலயம், பல்வேறு பொறுப்புகள் உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கிரேஸ் டிவியின் இப்படிப்பட்ட இந்த உபவாச கூடுகையிலே வரும்படியாக அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் வந்து அழகாக பாடல் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாக ஜெபித்து ஆசீர்வதித்து
ஒருவேளை இந்த கிரேஸ் டிவியினுடைய ஊழியங்களிலே அவர்களையும் தங்களை இணைத்து கொண்ட அந்த மேலான பணிகளுக்காக கிரேஸ் டிவியினுடைய ஊழியர்கள் அனைவரின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் அவர்கள் குடும்பமாக நம் மத்தியில் வந்திருப்பது ஒரு சிறப்பான ஒரு காரியம். ஒரு கிரேஸ் டிவியின் குடும்பமாக அவர்களை வாழ்த்தி புதிய பொறுப்பை இன்னொரு ஆலயத்தில் ஏற்க இருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் சிறப்பாய் பணியாற்ற வேண்டும் சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வாழ்த்துவதற்காக இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளையில் நடுவில் ஐயரம்மாவும் வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் நாங்கள் வருகன்னு சொல்லி வரவேற்கிறோம். தொடர்ந்து மத்தியில் இருக்கிற கருணாகரன் அவர்கள் அவருடைய வருங்கால அவருடைய ஊழியத்துக்காக வந்து செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி ஆண்டவர் வருகின்ற இடத்துல போகிற இடத்துல ஆண்டவர் இன்னும் வல்லமையாக நம்ம ஆயிரவர்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக அவர்களுக்காக பாரத்தோடு அண்ணன் அவர்கள் செபிப்பாங்க. செபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரை, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரை நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய ஆயருக்காக, ஆயர் அம்மா அவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்தில் 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி ஆண்டவரே இப்பொழுதும் வேறொரு குருசேகரத்திற்காக கடந்து செல்லுகின்ற அந்த வேளையில் அன்புள்ள ஆண்டவரே, கிரேஸ் டிவியின் மூலமாக ஐயா அவர்களை, குடும்பத்தாரை ஆண்டவரை நாங்கள் வாழ்த்துவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஐயா அவர்களை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாங்கள் அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய கிரேஸ் டிவிக்கு வந்து ஆண்டவரே பாடல்கள் மூலமாக நீர் கொடுத்திருக்கிற நல்ல தாளந்துகளின் மூலமாக உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே இந்த கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே நல் வார்த்தைகளை எடுத்து சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின அன்பான எங்களுடைய ஆயர் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவியில் கூட ஆண்டவரே ஒரு அங்கத்தினராக மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒரு சிறந்த சகோதரனாக, அன்பான குடும்பத்தின் ஒரு மனிதராக ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து கொண்டு ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை அழைக்காமலேயே ஆண்டவரை எங்கள் மத்தியில் வந்து எங்களோடு கூட இணைந்து கொள்கின்ற அன்பு சகோதரருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இங்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே ஐயா அவர்களை கூப்பிடவில்லையா என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஆண்டவரை பேசிக்கொள்வது உண்டு கர்த்தாவே. அவ்வண்ணமாக ஆண்டவரே எங்களோடு கூட உம்முடைய அன்பினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஐக்கியத்தினால் ஆண்டவரே நீர் அவருக்கு கொடுத்திருக்கிற நல் வாக்கினால் ஆண்டவரை எங்களையெல்லாம் நேசிக்கும்படி, எங்களுக்கு அன்பு செலுத்தும்படி, எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படி ஆண்டவரை அவர்கள் வருகை தந்து ஆண்டவரை எங்களையெல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கிறாரே. அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த கிரேஸ் டிவியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையிலேயே ஆண்டவரே, நாங்கள் இந்த கிராம சபையில் ஊழியர்களாக இருக்கின்ற அந்த வேளையில் அன்பான எங்களுடைய ஆயரம்மா அவர்கள் ஆண்டவரே ஒரு சிறு குழந்தையைப் போல அன்பாக ஆண்டவரை எங்களை நேசித்து எங்களை வழிநடத்தி எங்களோடு கூட ஆண்டவரே அன்பினால் பேசி அரவணைத்த அந்த அன்புக்காக நன்றியை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே, ஆயரம்மாவை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அன்புள்ள ஆண்டவரே அவர்களை பார்ப்பதைப் போலவே ஆண்டவரை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஐக்கியத்திற்காக, அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மகளுடைய நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவரை எங்களுடைய குருசேகரத்திலேயே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் ஆண்டவரை கர்த்தர் கிருபையாக மகளை நீர் ஆசீர்வதித்து மகளுக்கு நன்மையான காரியங்களை எங்களுடைய குருசேகரத்திலேயே நீர் நடத்தி கொடுத்த உங்களுடைய அன்புக்காக நன்றிக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மகனை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். அன்புள்ள ஆண்டவரை செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரை உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த
கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா, எங்கள் ஆயரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு குருசேகரத்திற்கு கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த மாத்திரம் ஆண்டவரே நீர் அவர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, குடும்பமாக ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தில் இந்த கிரேஸ் டிவியில் வந்திருக்கிற ஆயர் அம்மா அவர்களை, பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஐயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவியில் பணியாற்றுகின்ற இயங்கி செயல்படுகின்ற எல்லாருடைய சார்பில் ஐயா அவர்களை, அவருடைய குடும்பத்தாரை நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரை, செல்லுகின்ற இடங்களெல்லாம் உங்களுடைய சிறப்பை ஆண்டவரை அவர்களுக்கு காணத்தக்கதான ஒரு பெரிதான கிருபையை நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செங்கற்பட்டு குருசேகரத்தில் மாத்திரமல்ல, இந்த செங்கற்பட்டில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த கிரேஸ் டிவியின் மூலமாக மாத்திரமல்ல ஆண்டவர் அவர் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான அனுபவங்களை ஆண்டவரை செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவரை செயல்படுத்தி நன்மையான காரியங்களை உமக்காக செய்து முடிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அவருடைய சூழ்ந்து கொள்ளட்டும். அன்புள்ள ஆண்டவரை, மன விருப்பம் போல, அன்புள்ள ஆண்டவரை அவருடைய மன விருப்பம் போல, அம்மா அவருடைய மன விருப்பம் போல எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பொற்பாதத்தை பிடித்து நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கும், தயவாக இறங்கும். கர்த்தர் நிதாமை ஆசீர்வதியும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நானும் ஒரு 2 நிமிஷம் ஆயரை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஆயருக்கே உரித்தாக ஒரு பாடலை கட்டாயம் பாடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். இந்த ஆயர் அவர்கள் எங்கள் ஆலயத்துக்குள்ளே கடந்து வரும்போது கொரோனா பீரியடு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு சண்டேவுக்கும் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம் முன்னாடி. அப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் அமர்ந்திருக்கிற தம்பி அவர்களை கை குழந்தையாக ஆயிரம் அவர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆயிரம் அவர்கள் கடந்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நாங்கள் தான் பண்ணி இப்போ ஆலயத்தில் மூடி இருந்ததில்ல, ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் அந்த சண்டே அன்றைக்கி போடணும். ஸோ எனவே அந்த ஃபஸ்ட்டு டே உள்ளே வரும்போதே அவங்க கிரேஸ் டிவி கேமராவில் தான் அவங்க அவனுடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனவே அதனால தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். முதல்ல கிரேஸ் டிவியில் தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த சண்டேயில் நாங்கள் ஒளிபரப்புவோம். எனவே அப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைகளை முதலாக எங்கள் ஆலயத்துக்குள்ளே கடந்து வரும்போது கிரேஸ் டிவி மூலமாக அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் ஒளிபரப்பப்படுவதற்கான உதவி செய்தால் நாங்கள் தான் வெல்கம் பண்ணோம். ஆயிரவர்களையும் 1000 அம்மா பிள்ளைகளை நாங்கள் இருந்தாங்க. சுந்தர்சிங்கனை, சுதாகரனை எல்லாம் கூப்பிட்டு தான் அவங்கள வெல்கம் பண்ணோம். பெரிய இதில் இல்லை, ஏன்னா யாரும் ஆலயத்துக்குள்ளே வர முடியாதுல்ல. எனவே நானே மகன் இப்படி தான் நாங்கள் போய் ரெக்கார்ட் பண்ண போவோம். வெல்கம் பண்ணி நாங்கள் வரவேற்றோம். அன்னிலேருந்து எங்களோடு கூட ஐக்கியப்படவே எங்களோடு கூட அவங்க ஜெபிக்க பல காரியங்களில் கிரேஸ் டிவி ஊழியத்தில் அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சி மக்கள் யாராவது பார்த்து கொண்டு வந்தால் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அதிகமாக ஆயர் அவர்கள் கிரேஸ் டிவியோடு இணைந்திருக்கிறார். நிறைய காரியங்களை உதவி செய்திருப்பா, அநேக குடும்பங்களை காணிக்க கொடுக்க வைத்திருப்பாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சது வேண்டாம். ஒரு நாள் கூட கிரேஸ் டிவி ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க, காணிக்க கொடுன்னு சொல்லி யார்கிட்ட அவர்கிட்டனா அவர் ஆலயத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கிறார், ஆயர் அவர்கள். எனவே கிரேஸ் டிவிலேருந்து அவங்க ஜெபிப்பாங்க, அவனுடைய வார்த்தை கொடுப்பாங்க. யார்கிட்டையும் இல்லை செக்ரட்டரி டெஸ்டர் நீங்கள் யோசிக்கலாம், அவர் சந்திரமோகனுக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால் ஆயர் அவர்கள் சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னா கிடையாது. நாங்கள் வாரம் போய் ஆலயத்தில் வீடியோ எடுத்திருக்கலாம், ஆயர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கமிட்டி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டுடைய சித்தம் இல்லாதபடி போயிட்டு இப்போ நான் போய் கேட்டால் கட்டாயம் ஆயிரம் ஓகே சொல்லிடுவாங்க. வாரம் போய் ஆலயத்தில் எடுத்து அவங்க காணிக்க கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஆயிரவர்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால, கிரேஸ் டிவியை நேசிக்கிறதுனால தவறான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் கூட கிரேஸ் டிவி சார்பில் போயிட்டு நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ப்ரோக்ராம் போயிட்டு எடுப்போமுடைய, மற்றபடி எந்த விதத்துலையும் அவருடைய காரியத்தை நாங்கள் பயன்படுத்தலை. நாங்கள் சொன்னால் கட்டாயம் அவர் நோன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்க அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு நாள் அவளை நாங்கள் புண்படுத்துனதே கிடையாது. நாங்கள் கேட்டாலும் அவன் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அதனால் எங்கள் ஆலய பிரகாரமான எங்கள் சிஇசியில் கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் இருக்குது. கிரேஸ் டிவி ஊழியத்துக்குன்னு சொல்லி 12-13 குடும்பங்கள் தான் ஊழியத்தை தாங்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனவே ஆயிரவர்கள் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க,
சந்திரமோகன், சுதாகர், சுந்தர்சிங்னா இருக்கிறதுனால 1000 போயிட்டார், நிறைய காரியங்களை கிரேஸ் டிவியில் செஞ்சுட்டார் அப்படின்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் எங்களுடைய இருதயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சகோதரர் மாதிரி, சகோதரி மாதிரி, பிள்ளைகள் மாதிரி அவங்க இருக்கிறவங்களுடைய ஒரு நாள் ஆலயத்துடைய காசு எடுத்தோ ஆலயத்து நபர்களோ அவர்களை போய் நீங்கள் கிரேஸ் டிவி ஊழியத்தை கொடுங்கன்னு சொல்லி கட்டாயம் சொல்லியிருந்தால் கட்டாயம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அது திருச்சபை சட்டத்துக்கு புறம்பானது. எனவே அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் அவங்க கரெக்டாக இருந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு ஊழியத்தை அவங்க செய்கிறாங்களே, திருச்சபை மக்களோடு இணைந்து செய்கிற அன்பு சகோதரன் நம்ம தாங்கணும் ஜெபத்தில்னு சொல்லி அவங்க எங்களை தாங்கி ஜெபித்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயரை நாங்கள் பெற்றிருந்தோம். எங்கள் மத்தியில் எந்த ஆயரும் கூப்பிடும்போதெல்லாம் அங்கியில் வாங்கினா அண்டியில் வருவாங்க, பேண்ட் ஷர்ட்டு வாங்கினா அதில் வருவாங்க, கிளச் காலரோடு வாங்கினா அதில் வருவாங்க. இப்படி அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனவே குடும்பமாக ஐயரமாக கூட சொன்னாங்க, எங்கள் ஐயா இப்படி மாற்றிட்டீங்களே. அது மாத்திரம் இல்லை, அதுபடியே கடந்த நாட்களில் மகன் உட்காந்துருக்காங்கல்ல, கடந்த சண்டே அன்னைக்கு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு, கிரேஸ் டிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாட்டி கூட நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் 5 வயசுள்ள மகன் சொல்கிறான். இப்படி கிரேஸ் டிவியை குடும்பமாக நேசித்தாங்க. நான் ஒரே குடும்பமாக இணைந்து செய்வதற்கு ஆண்டவர் ஆயர் என்ற அடிப்படையில் இல்லை, ஒரு சகோதரர் மாதிரி நாங்கள் இணைந்து அந்த குடும்பமாக இணைந்து இந்த ஊழியத்தை பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு அவனுடைய வார்த்தையை அனுப்புவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக நின்ற அன்பு ஊழியர் ஆயர் அவர்கள் ஆண்டோட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எங்களோடு கூட இணைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எனவே இந்த 5 ஆண்டுகள் கிரேஸ் ஊழியத்தில் அழைக்கும் போதெல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணி ஃபோனில் பயப்படாதீங்க, செய்யுங்க, உங்களால் முடியும், பண்ணுங்கள், செய்யுங்க, போங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் அவங்க செய்திருக்கிற மாதிரி நான் போய் கேட்டு எந்த காரியத்திலும் ஒரு நாள் நோன்னு சொன்னதில்லை. அது தெரியல, அப்படி நான் தப்பான காரியத்தையும் ஆயர் யாருக்காவது பிரச்சனை உண்டாக்குற காரியத்தை அப்படி கேட்டால் கட்டாயம் செய்வாங்க. ஆனால் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். அவரே அழைச்சா கூட ஐயா வேணாயா, என்னென்னா கமிட்டி இருக்குது, நாங்கள் கிரேஸ் டிவி நிறைய காணிக்க வாங்கிட்டாங்க சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களே நாங்கள் எங்களுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் எங்கள் ஆலயத்துக்குள்ளே போகும்போது நாங்கள் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அங்கே தான் கிடக்கிறோம், ஆலயங்களுக்கு உயிர் அங்கே தான் கிடக்கிறனால நாங்களே அந்த காரியத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த காரியத்திலும் நாங்கள் போய் இந்த காணிக்க கொடுங்க, இது பண்ணுங்க. மத்தியில் ட்ரெஷர் உட்காந்துருக்காரு, அவ்வளோ பெரிய ஆலயத்தினுடைய பொருளாளர். அவட போய் கேட்டால் ஆனால் எனக்கு இது மாதிரி எடுக்கணும் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது தவறாக அந்த பதவியை அந்த அன்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரே ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு இந்த ஊழியத்தை திருச்சபையிலும் சரி, கிரேசி ஊழியத்திலும் சரி, குடும்பங்களிலும் சரி, நாங்கள் அப்படி தான் இந்த ஐக்கியத்தில் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். எந்த விதத்திலும் ஆயருடைய அந்த பவரை நாங்கள் தப்பாக பயன்படுத்தலை. அவரும் கிரேஸ் ஊழியத்தில் தப்பாக காரியங்களை செய்யலை. அந்த அன்புக்காக அந்த ஐக்கியத்துக்காக அதிகமாக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இப்போ இந்த ஆலயத்திலேருந்து இன்னொரு ஆலயத்துக்கு கடந்து போகிறாங்க. ஆண்டவர் அவரோடு கூட இருப்பார், அவர் நடத்துவார். மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு விலகாமலும் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். எனவே மனதுருக்கத்தினுடைய ஆண்டுடைய கிருபை அவருடைய ஊழியத்தில், அவருடைய குடும்பத்தில், பிள்ளையுடைய வாழ்க்கையில், எதிர்கால திட்டங்களில் 5 ஆண்டுகள் இன்னொரு ஆலயத்தில் பணி செய்ய போகிறாங்களே, அந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இருந்தது போல் அந்த ஆலயத்தில் அவருடைய கிருபை விலகாது இருக்கும். ஆண்டவர் அவளோடு கூட நடத்துவா. பல போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். இங்கே ஊழியத்தை கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிறார், பல கஷ்டங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களே, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் சிறைவாசம்தான், செய்யாத தப்புக்கு தான் சிறை தண்டனை. கர்த்தர் அவர் கூட தான் இருந்தார். ஒரு நாள் தூக்குனார் ஆண்டவர். எனவே அவர் எப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த மாட்டார். கஷ்டங்கள் வரும், பல ஆண்டுகள் கஷ்டம் வரும், போராட்டம் வரும். ஆனால் அவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டானா வித்தின் செகண்டில் தூக்குவார் ஆண்டவர். எனவே 13 ஆண்டுகள் யோசிப்புடைய வாழ்க்கையில் சிறைவாசம் இருந்தாலும் அநேகர் அவர்கள் போராட்டம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் கூட இருந்தார். அவர் நேசிக்கிற சகோதரனை தூக்கி குழியில் போட்டாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை. எனவே இப்படிப்பட்ட ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் கூட இல்லை, ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறாரு, ஏதோ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாரு, அதனால தான் இந்த பிரச்சனை இல்லை. கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அதுபோல் யோசிப்பு உயர்த்தினார் பாருங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அப்படிப்பட்ட உயர்வுகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆயர் அவர்களுக்கு போகிற இடத்துல தருவார். போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். எங்கெல்லாம் ஊழியத்தில் போராட்டம் இருக்கோ, எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் உண்மையாகவே அவங்க ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு யோசேப்புடைய வாழ்க்கை தான் ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே வேதத்தில் அத்தனை பேரும்
எல்லாரும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்போது பல போராட்டத்தில் கடந்து தான் போயிருக்காங்க, பல கஷ்டங்கள் கடந்து தான் போயிருக்கிறாங்க. எனவே உடைய வாழ்க்கையில் வருகிற நாட்களில் சில கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஊழியத்தில் பல பேர் பேச்சுக்கும் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது இருக்கும். இந்த வரைக்கும் நடத்தின ஆண்டவர், எபினேசராக இருந்த ஆண்டவர், வருகின்ற இடத்துல ஆண்டவர் எபினேசராக இருந்து யெகோவா ராஃபாவாக இருந்து நல்ல ஆரோக்கியம் தந்து பலன் தந்து எல்ரோயா உனக்கு காண்கிற தேவனா அவங்க கூட இருந்து உங்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதித்து போகிற இடத்துல அந்த குடும்பங்கள் அத்தனை குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக உங்களை வைக்க போகிறார். அது எந்த விதத்திலும் அது சந்தேகம் கிடையாது. கிரேசி குடும்பமாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து நம்ம ஆயருக்கே உரித்தான ஒரு பாடலை, சிறப்பான பாடலை பாடுவார்கள். அதுக்கு பிறகு அவரை நம்ம வாழ்த்துறோம். அதுக்கு பிறகு ஆயர் அவர்களை ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தி நீரே, உளையாள சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தி நீரே, உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன், உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும், வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். என் இயேசுவே நான் என்று முந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை
செல்லுவேன். ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தும். தயவுசெய்து எல்லாரும் பின்னால் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஆயிரம் நம்ம எல்லாம் கனப்படுத்தி அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்பொழுது நம்முடைய கிரேஸ் டிவியினுடைய கன்வீனர் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக ஷால் அணிவித்து அவர்களை கௌரவிப்பார். அதைத் தொடர்ந்து ஆயிரமா அவர்களுக்கு சந்திரமோகன் அவருடைய மனைவி அதைத் தொடர்ந்து நம்முடைய கிரேஸ் டிவியினுடைய அன்புக்கு அடையாளமாக ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு. அதை நம்ம மத்தியில் இருக்கிற புதன்கிழமை நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பொறுப்பாக இருக்கிற ஜெயந்தி அக்கா அவர்கள் அதை ஆயிரிடத்தில் கொடுப்பார்கள். சார் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆயர் அவர்களும் ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேஸியுடைய காரியங்களை குறித்து அனுபவம் 2 நிமிஷம் மாற்ற சுருக்கமாக நம்ம எல்லோரும் நிற்கும் போதே உட்காரும் போதே அப்படி பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு அவர்களே ஆசீர்வாதம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். உண்மையாகவே இங்கே ஐயா அவங்க சொன்னது போல் செங்கல்பட்டு குருசேகரத்திலே பணி ஏற்ற நாள் முதற்கொண்டு முதல் பிரசங்கமே அவங்க டிவி தான், கிரேஸ் டிவி அந்த தொலைக்காட்சியில் தான். இங்கே கொரோனா டைமில் நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை ஆண்டுடைய ஊழியத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அதன் அடையாளம்தான் இந்த நாள் மட்டும் இந்த உறவிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு. இந்த தொலைக்காட்சி ஊழியம் அப்படின்றது எனக்கு இது அனுபவம் வந்து எனக்கு 2வதாக இருந்தாலும் முதல் அனுபவம் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது வான்மலர் நிலையத்தில் ஒரு கிறிஸ்டியன் மீடியா சென்டரில் நான் ஒரு 3 மாதம் அங்கே இன்டர்ன்ஷிப் செய்வதற்கும் அந்த தொலைக்காட்சி ஊழியத்தை குறித்து காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அது முதல் அனுபவமாக இருந்தது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை ஒரு முதல் நான் அங்கே தான் தமிழன் தொலைக்காட்சியில் அந்த வார்த்தைகளை ஒரு நாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கான ஒரு சிறிய செய்தி நான் அங்கே கொடுத்தது முதல் அனுபவம் எனக்கு. அதைத் தொடர்ந்து அதற்கு பிறகு தொலைக்காட்சியில் கொடுப்பது என்பது மேலமயூரில் இருக்கும் பொழுது அந்த மேலமயூர் குருசேகரத்தில் அப்போது கொரோனா வந்துருச்சு. ஆக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் பிள்ளைங்க அதை கொடுப்பாங்க. ஆனால் நேரடியாக தொலைக்காட்சியிலே இதை ஊழியத்தின் பாதையில் இணைவதற்கு உறுதுணையாக இருந்தது கிரேஸ் டிவி. எனவே கிரேஸ் டிவி என்பது செங்கல்பட்டு பகுதியில் இருக்கின்ற இந்த கிரேஸ் டிவியும் அதனுடைய உரிமையாளர்களையும் உண்மையாகவே நான் என்றும் மறக்க இயலாது. நான் ஒருவேளை கடவுள் எனக்கு கொடுத்த தாளந்தை அதிகமாக நான் வெளிப்படுத்துவதற்கு கிரேஸ் டிவி ஒரு கருவியாக இருந்தது. நானே பல நேரங்களில் தாமதித்தாலும் அல்லது யோசித்தாலும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் வரணும், நீங்கள் வந்து பாட்டு பாடணும், ஒரு பாட்டு எனக்கு கூட அந்த எனக்கு எண்ணங்கள் உண்டு ஒருவேளை செய்யக்கூடாதுன்னு இல்லை, நேரமும் சூழலும் அமையாத ஒரு நிலையில் நீங்கள் உங்களுடைய தாளந்து இப்படி பாடல் நீங்கள் வாங்க வெளியில் போகலாம், போய் பாட்டு ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு 4-5 பாட்டு எங்களுக்கு நீங்கள் பாடி இதில் வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை எல்லாம் ஒருவேளை இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த வார்த்தைகள் அதிகமாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்பின் வெளிப்பாடாக உண்மையாக ஒரு சகோதரத்துவ அன்பை உணர்த்துகின்ற விதத்திலே என்னிடத்தில் இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் பாட்டு பாடுங்க வாங்க, என்னை நான் வர முடியாத நிலையில் கூட என்னை வந்து பாடியே ஆகணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். சில நேரங்களில் நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஏதாவது ஊழியத்தில் இருந்தாலும் கூட புதன்கிழமைகளில் ஐயா ஃபோன் பண்ணுவார். கரெக்டாக அந்த 12 மணிக்கு ஐயா முடிக்க போகிறோம் ப்ரேயர், நீங்கள் வந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும் வாங்க அப்படின்வார். அது மாதிரி என்னால் முடிந்த நேரங்களில் நான் வருவதற்கு கடவுள் வாய்ப்பளித்தார். கிரேஸ் டிவி அதனுடைய அந்த ஊழியம் வந்து நான் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு செங்கல்பட்டு குருசேகரத்தில் தனிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் குடும்பம் சார்ந்து அவர்கள் உறுப்பினராக இருந்தாலும்
ஊழியம் என்கின்ற பொழுது அவருடைய அது தொலைநோக்கு பார்வை, மக்களிடத்தில் ஆண்டுடைய வார்த்தையை அல்லது ஆண்டுடைய அன்பை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் செயல்படுகின்ற அந்த விதங்கள், கிரேஸ் டிவியின் வழியாகவும் நல்ல காரியங்கள், அதாவது ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள் இங்கே நடைபெறுகிறது. அதை குறித்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே கடவுள் அவர்களை இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தின் பாதையில் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காய் வேண்டுதல் செய்து கொள்கின்றோம். இந்த ஒருவேளை தனிப்பட்ட ஊழியம் என்று இல்லாதபடி திருச்சபையோடு இணைந்து செய்கின்ற ஒரு ஊழியமாகவே நான் இவர்களை பார்க்கின்றேன். ஐயா அவங்க நிறைய காரியத்தை சொன்னாங்க. ஐயா அவங்க ஊழியத்திற்காக, அது கிரேஸ் டிவிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் எந்த விதமான ப்ரொமோஷனும் நான் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக உண்மைதான். அவங்க திருச்சபையோடு இணைந்து இருப்பதனாலே அதனால் ஒருவேளை மக்கள் அவர்களை எந்த விதமாய் கடவுள் அவர்களிடத்தில் வழிநடத்தணுமோ அல்லது மக்கள் அவர்களை எந்த விதத்தில் தாங்க வேண்டுமோ அது தனிப்பட்ட முறையில் அநேகம் பேர் அவர்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் திருச்சபை சார்ந்து நேரடியாக கிரேஸ் டிவியில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர்களும் அங்கே வைத்ததில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஒருபோதும் செய்ததில்லை. ஆனால் ஊழியம் என்று வருகின்ற பொழுது அனைவருமாகவே சகோதரத்துவ அன்பிலே நாங்கள் ஒன்றிணைந்து அதை இந்த ஊழியத்தின் பாதையில் செய்து வந்தோம். ஒருவேளை கடவுள் அதற்கு வாய்ப்பளித்தார். எனவே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஐயா அவங்க உண்மையான அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாங்களும் கூட அப்படித்தான் இருந்தோம். இது கடவுளுடைய திருப்பணி என்பதை உணர்ந்த நிலையிலே ஊழியம் என்கின்ற நிலையிலே ஒன்றிணைந்து செய்தோம். திருச்சபை திருப்பணி என்பது அது தனிப்பட்ட விதத்தில் அதற்கான எங்களுடைய பங்களிப்பு ஒருபொழுதும் நாங்கள் கொடுப்பதற்கு மறுத்ததில்லை. அந்த முதன்மையான ஒரு பணியாகவே அதை செய்து வந்தோம். ஆண்டோடைய திருப்பணியில் வெளியில் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியங்களில் பாடல் வழியாக, தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் சேனல் தனியாக நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இந்த கிரேஸ் டிவி என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு கருவியாக, ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு செல்வதற்கு, மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஊடகமாக, ஒரு கடவுள் கொடுத்த பாக்கியமாகவே இதை நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு கடவுள் எங்களை அருமையான அன்பு சகோதரோடு உறவு நிலையிலே வைத்திருந்தார். அந்த உறவிலே நாங்கள் இணைந்திருந்தோம். ஐயா அவங்க மாத்திரமல்ல, இந்த கிரேஸ் டிவியுடைய பொறுப்பாளர்கள் அநேகர், குறிப்பாக எங்களுடைய குருசேகர பொருளாளர் சுதாகர் ஐயா அவர்கள், அதனுடைய எங்களுடைய எவாஞ்சலிசம் கன்வீனர் சுந்தர் சிங் ஐயா அவர்கள், திருவிருந்த உதவியாளர் கருணாகரன் ஐயா அவர்கள், உடன் இணைந்த அநேகம் பேர் இந்த கிரேஸ் டிவியில் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை, பொறுப்புகளை வகித்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த நாளில் எங்களின் சார்பில், எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விளைகின்றோம். குறிப்பாக சந்திரமோகன் ஐயா வந்த நாள்லேருந்து அவர் என்னிடத்தில் உரிமையாக பழகுவார். அந்த ஒரு அன்பு எடுத்த உடனே யார் மீதும் அப்படி நம்ம அந்த அஃபெக்ஷனில் இறங்கிட மாட்டோம். ஸோ நம்முடைய செயலும் நம்முடைய வெளிப்பாடுகளும் தான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை, அப்படிப்பட்ட ஒரு செயல்களை நம்முடைய இடத்துல வெளிப்படுத்தும். ஆக அந்த நிலையில் குடும்பமாக அவர்கள், நான் எப்போ போனாலும், அதாவது எந்த சொல்லுதுன்னா, அவங்க வீட்டுக்கு போகும்போது எப்பயோ ஒரு முறை 2 முறை தான் போவோம். ஆனால் சாப்பிடாமல் எங்கேயும் வந்ததில்லை. அன்றைக்கி கூட ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதாக போவோம். அம்மா உட்காருங்க ஐயா, இல்லை ஐயா இல்லைனா கூட தம்பிங்க பிள்ளைங்க அவங்க பாட்டுன்னு அவங்க எதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு எதோ வைக்கிறாங்க. அப்படி உறவில் தான், அந்த உறவு நிலையிலே தான் கடவுள் எங்களை வழிநடத்திருக்கிறார். எனவே அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரேஸ் டிவியில் பணியாற்றுகின்ற அந்த சகோதரர்கள், அஜித்தாக இருக்கட்டும், அன்பு சகோதராக இருக்கட்டும், டேனி, பல நேரங்களில் இரவு நேரங்கள் விழித்திருந்து நாங்கள் அந்த வழிபாட்டை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது இரவெல்லாம் விழித்திருந்து கூட மறுநாள் காலையில் சண்டே சர்வீஸ் அந்த டைமுக்கு அதை போட்டுருணும் கிரேஸ் டிவியில், மக்களுக்கு யூடியூப்பில் அனுப்பணும். அப்படி பல நேரங்களிலே உழைத்தது உண்டு. டேனியினுடைய பங்களிப்பு நிறைய. டேனிக்கு தனிப்பட்ட முகத்திலே இந்த நேரத்திலுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள. ஏன்னா டைசஸில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உள்ள யூத் போர்டில் ஒரு சில காரியங்களை நான் அங்கே டைசஸ்க்கு போகணும், அதை சேனல் டைசஸ் யூடியூப்பில் அந்த பாடல்களை பண்ணணும் அப்படின்னும்போது டேனி நிறைய நேரங்களில் உறுதுணையாக இருந்திருக்க. ரெக்கார்டிங் போன்ற காரியங்கள், பாடல் வெளியிடுவதற்கான காரியங்களில் டேனிக்கு தனிப்பட்ட முகத்தில். அதே போல் அஜித்தும் நான் அதிகமாக அஜித்தோடு ரொம்ப க்ளோஸாக இல்லை, ஆனால் அவரும் அவருடைய பங்களிப்பும் கூட அதிகம் எங்களுக்கு. எனவே அஜித்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி பலர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். தொடர்ந்து அவர்கள், நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி எங்கே போனாலும் எங்களுடைய ஊழியம் இங்கே இருக்கும். அவர்களோடு நாங்கள் அன்பில் இருப்போம், உறவில் இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாங்கள் வருவோம் என்று சொல்லி அன்போடு அனைவரையும் வாழ்த்துகின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கடந்த 5 ஆண்டுகளிலே கிரேஸ் டிவியோடும் ஆண்டவர் எங்களுடைய திருச்சபை சார்ந்த ஆண்டவர் திருப்பணிகளோடும் ஆண்டவர் நாங்கள் ஒன்றித்து பயணிக்கும்படியான கிருபையை நீர் ஆண்டவர் எங்களுடைய தொடக்கத்தில் தந்தீர். தொடர்ந்து அதை இம்மட்டுமாய் ஆண்டவரை நாங்கள் பற்றிக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கிரேஸினுடைய உரிமையாளர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காய், அவருடைய துணையாருக்காய் ஆண்டவரை, அவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த ஊழியத்தின் பாதையில் அவங்க இன்னும் சிறந்து விளங்க அநேகம் ஆயிரம் மக்களுக்கு, அநேக லட்சம் மக்களுக்கு ஆண்டவரை இந்த உங்களுடைய வார்த்தைகளை இந்த ஊடகத்தின் வழியாக அவர்கள் கொண்டு செல்வதற்கு நீர் அவர்களை கருவியாக பயன்படுத்தும்.
அதற்கான தேவைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு நிறைவாய் தந்து பலப்படுத்தி அருளும். கிரேஸ் டிவியினுடைய ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே பொறுப்பாளர்களாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இடத்தில் ஜெபிக்கிறோம். கருணாகரன் ஐயா அவர்களுக்காக, சுந்தர்சிங் ஐயா அவர்களுக்காக, சுதாகர் ஐயா அவர்களுக்காக, இன்னும் அநேக நிலைகளிலே ஆண்டவரே தங்களுடைய பொறுப்புகளை ஆண்டவர் இந்த கிரேஸ் டிவியில் முன்னிறுத்தி வகித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களோடு இந்த கிரேஸ் டிவியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதோ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே புதன்கிழமைகளே இப்படிப்பட்ட உபவாச கூடுகை எங்களுக்காக என்று இல்லாதபடி பிறருக்காக ஆண்டவரை வேண்டுதல் செய்கின்ற ஒரு கூடுகையாக இந்த உபவாச கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் அநேகம் ஆயிரம் மக்களுக்கான தேவைகளுக்காய் ஜெபிக்கின்ற ஒரு இடமாக இந்த ஊடகமாக இது காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும். நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ளும். இன்னும் அநேக நிலைகளில் ஆண்டவரே எதிர்காலங்களிலே உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, பரிமாறிக்கொள்ள, ஒருவர் விசாரித்து கொள்ள நீர் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். எல்லாவற்றையும் திருப்பாதத்தில் தாழ்த்துகிறோம். நாங்களும் குடும்பமாக இணைந்த ஆண்டவரே எங்களை இந்த ஆண்டவரை இவர்களோடு இந்த ஊழியத்தின் பாதையில் இணைத்துக் கொள்ளுகிறோம். நீரை எங்களுக்கு துணையாகவும் எங்கள் வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் துணையாளராம் தூய் ஆவியானவரின் திருவுறவும் நம் அனைவரோடும் நம்முடைய எதிர்கால திருப்பணி, அதை சார்ந்த திட்டங்கள், அதற்கான எல்லா விதமான வளர்ச்சி பணிகளோடும் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து என்றென்றும் வழிநடத்துவதாக. ஆமாம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இந்த நேரத்தை அருமையாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறேன். அப்படி அவங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த நாளில் வந்த 1000 அவர்களுக்காக, 1000 அம்மாக்கா, 2 பிள்ளைகளுக்காக, எங்கள் கிரேஸ்டி குடும்பத்தின் எல்லாருடைய சார்பில், பொறுப்பில் இருக்கிற எல்லாருடைய சார்பில், எங்கள் தனிப்பட்ட குடும்பத்தின் சார்பில் அதிகமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்பாக இருக்கிற எல்லாருமே கிரேஸ் டிவியில் இணைந்து பணி செய்கிறோம். வாங்க ஒரு நிமிஷம் வாங்க பின்னாடி. எங்கள் அஜித் வா, தானி ஒரு நிமிஷம் வா. பிரைஸ் எல்லாரும் நிற்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில் இதில் பொறுப்பாக எடுத்து அநேக பங்களிப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக அதிகமாக நாங்கள் கிரேஸ்டி குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்கிறேன். இதை பொறுப்பெடுத்து நடத்தின ஒவ்வொருவருக்காக நன்றி. மறுபடியுமாக எங்கள் எல்லாருடைய சார்பில் அன்பு ஆயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கோம். தொடர்ந்து இதே அன்பில் நிலைத்திருக்கணும். ஆண்டுடைய வருகை மாத்திரம் நாங்கள் இணைந்து ஆண்டுடைய தேவ ராஜ்யத்தை கட்டணும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யணும். ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, அவருக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு நாம மகிமைப்படுவதாக நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்கள் பார்த்து கொண்டிருந்த இவ்வளோ நேரம் பொறுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக கிரேஸ்டி குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, 1000 குடும்பத்துக்காக, எதிர்கால ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.